உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கின்ற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு சோம்பேறி. அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அன்பானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு மரம் வெட்டும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அந்த மனிதன் கடவுள் மீது அளவு கடந்த பக்தி உள்ளவன். தினம்தோறும் அவன் காடுகளிலே போய் மரங்களை வெட்டி அந்த மரங்களை சந்தைகளில் அந்த விறகுகளை விற்று அதன் மூலமாய் வரக்கூடிய வருமானத்தினால் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான். போதுமான வருமானம், அருமையான சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் காடுகளிலே மரங்களை வெட்டும்படி அவன் காற்றுக்குள் போகும்போது ஒரு நரி எதிராக வந்ததை அவன் பார்த்தான். அந்த நரிக்கு 2 கால்கள் இல்லை. அது தவிண்டு 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 அந்த காட்டின் ஒரு மரத்திற்கு அருகாமையில் போய் படுத்தது. இதை பார்த்தபோது அவனுக்கு அந்த நரியின் மீது ஒரு பெரிய இரக்கம். ஐயோ, 2 கால்கள் இல்லையே, இந்த நரியால் வேட்டையாடி சாப்பிட முடியாதே, ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்கு இந்த நரி மிகவும் கஷ்டப்படுமே என்று அதன் மீது அளவு கடந்த இரக்கத்தை காண்பித்தான். அப்படி அந்த நரிக்கு அருகாமையில் அவன் வரும்போது அவன் காதில் இன்னொரு சத்தம். அது அந்த காட்டில் ஒரு சிங்கத்தினுடைய சத்தம். அது வேட்டையாடி ஒரு மானை கவ்விக்கொண்டு அந்த மரத்திற்கு பின்புறத்தில் வைத்து அந்த மானை முழுமையாய் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த மானை அப்படியே போட்டுவிட்டு அது போய்விட்டது. இதை பார்த்தபோது 2 கால்களும் இல்லாத இந்த நரி தவிண்டு தவிண்டு போய் அந்த மானின் இருக்கிற மீதம் இருக்கிற கறிகளை சாப்பிட்டு அன்றைக்கு அது பசி அடக்கிறது. இதை பார்த்தபோது இவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அடடே, 2 கால்களும் இல்லாத ஒரு நரிக்கு கடவுள் ஒரு சிங்கத்தின் மூலமாய் மானை கொடுத்து அதன் பசியை ஆற்றினாரே, நான் எவ்வளவு பக்தி உள்ளவன். ஆகவே அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இனி நான் இந்த காட்டில் வந்து மரங்களை வெட்டுவதில்லை, என் கோடாரியை இனி பயன்படுத்துவதில்லை. இந்த நரிக்கு உதவி செய்த கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி காலையில் எழும்பி குளித்து அவன் ரெடியாகி அவன் கோவிலுக்கு போனான். எப்படியாகிலும் அந்த கடவுள் அந்த நரிக்கு உணவு கொடுத்து அந்த கடவுள் எனக்கும் உணவு கொடுப்பார் என்று அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். 1 நாள், 2 நாள், 3 நாள், அப்படி நாட்கள் நகர துவங்கினது. ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் கடவுள் அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. அவன் தேகம் மெலிந்தது, சரீரத்திலே பலனெல்லாம் குறைந்தது. சில மாதங்கள் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் கோவிலில் யாரும் இல்லை. மிகவும் சத்தமாய், இறைவா, உனக்கு கண்ணில்லையா? உன் பக்தன் உன்மேல் இவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிறேன், எனக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றவில்லையா என்று அவன் கடவுளை வசைப்பாடினான். அப்பொழுது மெல்லிய குரலில் கடவுள் அவனோடு பேசினார். அடே முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது 2 கால்களையும் இழந்த நரியினிடத்தில் அல்ல, சிங்கத்திலிருந்து நீ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது தான் சிறப்பாய் வேட்டையாடி தான் வயிறார உண்டு மீதம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததடா.
இதை புரிந்து கொள்ளாமல் அந்த நரிக்கு உதவி செய்த கடவுள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சோம்பேறியை போல் என் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறாயே என்று அவனோடு பேசினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாம் ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற விசுவாசத்தில் நாம் கிரியை செய்ய வேண்டும். நாம் ஒன்றும் செய்யாமல் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று இந்த மனிதனை போல் நாம் காணப்படக்கூடாது. பரீட்சை ஒன்று வருமானால் மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும், தேர்வுக்கு ஆயத்தமாக வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், நான் பாட புத்தகத்தை தூக்கி போடுவதில்லை, அப்படியே என் கண் முன்னால் அந்த கேள்வித்தாள்களை காண்பிப்பார், நான் பார்த்து எழுதி விடுவேன். இது உன்னுடைய முட்டாள்தனம், இது சோம்பேறியின் அடையாளம். பரீட்சை வரும் என்றால் நீ முன்பதாக உட்கார்ந்து ஆயத்தமாகி பாடங்களை படிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும், சொல்லி பார்க்க வேண்டும். நீ அந்த பரீட்சைக்கு ஆயத்தமாக வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் உனக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இப்படிப்பட்ட மனநிலையில எவ்வித முயற்சியும் இல்லாமல் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், நன்மை செய்வார் என்று இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தோடு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதற்காக செயல்பட வேண்டும். நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டிடுவார். ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கிற நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு இந்த செய்தி மூலமாய் நீங்கள் மாற உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடவுள் செய்வார் என்று அமைந்திராமல் நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள நான் விசுவாசத்தோடு முயற்சி செய்கிற நபராய் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதோ இந்த நிகழ்ச்சியில இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அவர்களும் அர்ப்பணித்திருக்கிறார்கள், அவர்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களுக்குள் சுமார் 150-200 சப்ஸ்கிரைப் பக்கம் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகர் நீங்கள் உன்னிப்பாக இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பாக அமெரிக்க தேசத்திலிருந்தும் இலங்கை தேசத்திலிருந்தும் அநேகர் இந்த யூடியூப் சேனல் வழியாய் கொடுக்கிற செய்தியை நீங்கள் பார்த்து பயன்பெறுகிறீர்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிற நபராய் இருக்குமானால் தாழ்மையாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை பார்க்கும்படி மற்றவர்களுக்கு பகிரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் சிலர் எங்களுக்கு நீங்கள் செய்திகளை அனுப்புகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you.